வணக்கம். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 2னுடைய ரிவிஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ரிவிஷன் பண்ணுறவங்க இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஆல்ரெடி வந்து நான் ஒவ்வொரு லைன்ஸுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அது எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு ஷார்ட்கட்டோட வந்து கிளாஸ் வந்து போட்டிருப்பேன். அதனுடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு வந்து ரிவிஷன் பண்ணுறவங்க மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா உரைநடை உலகம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான டீட்டெயில் வந்து குயிக்காக வந்து பார்த்துருவோம். உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காங்க. உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று சொன்னவர் தொல்காப்பியர். திருமந்திரம் என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா திருமூலர். அந்த திருமந்திரத்துல வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டா வேற எப்படி கேட்கலாம்னா, மூச்சு பயிற்சி தான் வந்து உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும்னு சொன்னவர் யாருன்னா திருமூலர். எந்த நூல்ல சொல்லியிருக்காருன்னா திருமந்திரத்துல வந்து சொல்லியிருக்காங்க. வாயு தாரணை என்ற அதிகாரத்தை ஏற்றியவங்க யாருன்னா ஔவையார். வாயு தாரணை என்ற அதிகாரத்தை ஏற்றியவங்க பிற்கால ஔவையார். அந்த வாயு தாரணை அதிகாரத்துக்கு மேல பிற்கால ஔவையார் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க, அதையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. வாயு தாரணை அதிகாரத்தை ஏற்றியவர் பிற்கால ஔவையார். அதுல இருந்து ஒரு குறள் வந்து கொடுத்திருக்காங்க. வாயு வழக்கம் அறிந்து செருந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஸோ வாயை வந்து கட்டுப்படுத்தி, அதாவது நிறைய சாப்பிடாம அடக்கி வந்து இருந்தோம்னா நம்மளுடைய ஆயுள் வாழ்நாள் வந்து கூடுன்றத சொல்லியிருப்பாங்க. வாயு வழக்கம் அறிந்து செருந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற குறளை ஏற்றியவர் யாருன்னா பிற்கால ஔவையார். அடுத்து வந்து பாருங்க, கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயர் வந்து இருக்கு. கிழக்கு என்பதற்கு வந்து குணக்கு என்ற பெயரும் வந்து இருக்கு. இது கொண்டல் அப்படின்னும் அழைக்கிறாங்க. வேற எப்படி அழைக்கிறாங்கன்னா வந்து இது கிழக்குல இருந்து மலையை வந்து கொண்டு வந்து தருறதால அந்த காற்று வந்து மலை காற்று அப்படின்னும் அழைக்கிறாங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு. இது கிழக்குல இருந்து வீசுறதால கொண்டல் அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் வந்து வேற எப்படி சொல்றாங்கன்னா மலை காற்று அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் மலை காற்றுன்னு சொல்றாங்கன்னா, கிழக்குல இருந்து அந்த காற்று வீசி மலையை கொண்டு வந்து தர்றதால மலைக்காற்று அப்படின்னு அழைக்கிறாங்க. மேற்கு என்பதற்கு வேற என்ன பெயர்னா குடக்கு என்ற பெயரும் வந்து இருக்கு. மேற்குல இருந்து வீசுறதால இதை கோடை காற்று அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்மளுக்கு இந்தியாவினுடைய மேற்குலவே என்ன இருக்கும்? ராஜஸ்தான் வறண்ட நிலப்பகுதி வந்து இருக்கும் இல்லையா? ஸோ வறண்ட மேற்குல இருந்து வீசுறதால இது வெப்பக்காற்று. ஸோ அங்க வந்து வெப்பம் அதிகமா வந்து இருக்கும். வடக்கு என்பதற்கு வேற பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வாடை. வாடை காற்று வடக்குல தானே எம்மியமலை எல்லாம் இருக்கு. ஸோ பனிப்பகுதியில இருந்து வந்து வீசுறதால குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகின்றது. வடக்கு என்பதற்கு வாடை காற்று என்று பெயர் உண்டு. இது வந்து குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கிறாங்க. தெற்கில் இருந்து வீசும் போத வந்து தென்றல் காற்று அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வந்து இதமான இயல்பு வந்து கொள்கிறது என்றதை கொடுத்திருக்காங்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாருன்னா இளங்கோ வடிகள். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற சிற்றிலக்கியத்தை ஏற்றியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது, தூது அண்ணாவே சிற்றிலக்கியம் தான். ஸோ இந்த பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது ஏற்றியவர் வந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலை என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கன்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. இதை ஏற்றியவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இந்த நந்தமிழும் தன்பொருணை என்றது தாமிரபரணி ஆற்றை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாடல் வரிகள்ல. ஸோ என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பண்ண வீடியோவை பார்த்தீங்கன்னா இது இந்த வரிகள் எல்லாம் எந்த நூல் யார் சொன்னதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட்டோடு சொல்லியிருப்பேன். ஸோ ரிவைஸ் பண்ணுறவங்க மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்றது கண்ணதாசனுடைய பாடல் வரிகள். ஸோ நீங்கள் யூடியூப்ல வந்து இந்த வரி போட்டு தேடினாவே அந்த பாடல் வந்து வரும். ஸோ நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்றது கண்ணதாசனுடைய திரையிசை பாடல் வரிகள். நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. கரிகாலன்னா கரிகால் வளவன். ஸோ கரிகாலன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சோழ அரசர். அவங்கள பத்தி வெண்ணி குயத்தியார் வந்து புறநானூற்றுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கன்னா புறநானூறு. இந்த பாடல் வரிகளை ஏற்றியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணி குயத்தியார்.
கரிகால் பெருவளத்தானை வந்து புகழ்ந்து இந்த பாடலை வந்து வெண்ணி குயத்தையார் வந்து ஏற்றிருக்காங்கன்றத கொடுத்திருக்காங்க. இந்த பாடல்ல வந்து வலி என்றது வருது இல்லையா, வழி தொழில் ஆண்ட அந்த வழி வந்து காற்றை வந்து குறிப்பிடுது என்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல வந்து பாருங்க, ஹிப்பாலஸ் என்று பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி எந்த நூற்றாண்டுன்னா முதல் நூற்றாண்டு. ஸோ ஹிப்பாலஸ் பருவக்காற்றுன்னு சொல்றோம். அது வந்து அந்த ஒரு பருவக்காற்றை பயன்படுத்தி யவனர்கள் வந்து முசிறி துறைமுகத்திற்கு, இந்த முசிறி துறைமுகம் ஹைலைட் பண்ணிக்கோங்க, யவன கப்பல்கள் அதிகமா முசிறி துறைமுகத்துக்கு வந்து வந்திருக்கும். அது எதை பயன்படுத்தி, ஹிப்பாலஸ் பருவக்காற்றை வந்து பயன்படுத்தி. எந்த நூற்றாண்டுன்னா முதல் நூற்றாண்டு. ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள். அதாவது இந்த பருவக்காற்று கண்டுபிடிச்சவருடைய பெயர், கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே வந்து அந்த பருவக்காற்றுக்கு வந்து சூட்டி இருக்காங்க. ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் வந்து அதிகமாச்சு என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. யார் வந்து பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் அப்படின்றது வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க அறிஞரான ஹிப்பாலஸ். ஸோ யார் மூலயமா பருவக்காற்றின் பயன் வந்து உலகிற்கு வந்து தெரிஞ்சது என்றது பார்த்தீங்கன்னா கிரேக்க அறிஞரான ஹிப்பாலஸ். தென்மேற்கு பருவக்காற்று எப்போது வீசும்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. இந்த தென்மேற்கு பருவக்காற்று எப்போ வீசும், ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இந்தியாவுக்கு தேவையான 70% மழை வந்து எந்த பருவக்காற்று கொடுக்குதுன்னா தென்மேற்கு பருவக்காற்று வந்து கொடுக்குது. அதே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த பருவக்காற்று அதிகமான மழையை தருதுன்னா வடகிழக்கு பருவக்காற்று. நம்ம இந்தியாவில் வந்து தென் பகுதியில இருக்கும், பட் நம்மளுக்கு மழை அதிகமா தர்றது வடகிழக்கு பருவக்காற்றுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இந்தியாவிற்கு தேவையான 70% மழை வந்து எந்த பருவக்காற்று கொடுக்குதுன்னா தென்மேற்கு பருவக்காற்று. தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ண வடகிழக்கு பருவக்காற்று, இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று. வலி மிகின் வலி இல்லை என்ற வரிகள் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கன்னா புறநானூறு. இந்த வரிகளை ஏற்றியவர் யாருன்னா ஐயூர் முடவனார். ஐயூர் முடவனார். வலி மிகின் வலி இல்லை, புறநானூறு, ஐயூர் முடவனார். மதுரை இளநாகனார் வந்து புறநானூற்றுல ஒரு பாடல் வந்து ஏற்றிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்றதை சொல்லியிருக்காங்க. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அன்னிட்டு யார் சொல்லியிருக்காங்க? மதுரை இளநாகனார். எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா புறநானூற்றுல வந்து சொல்லியிருக்காரு. உலக காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா வந்து எத்தனாம் இடம் வந்து பெற்றிருக்குன்னா 5ஆம் இடத்துல வந்து பெற்றிருக்கு. இந்தியாவில் இந்த காற்றாலை மின் உற்பத்தியில முதல் மாநிலமா திகழ்றது எதுன்னா தமிழ்நாடு. ஸோ உலக அளவுல காற்றாலை மூலயமா மின் உற்பத்தி பண்ற இடத்துல 5வது இடத்துல வந்து இந்தியா இருக்கு. இந்தியால எந்த மாநிலம் அதிகமா வந்து காற்றாலை மின் உற்பத்தி பண்ணுதுன்னா தமிழகம். ஸோ எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ரேட்டு ஒரு பாட்டிலில் அடைச்சி 1000 ரூபாய் வரைக்கும் கூட விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகள்ல இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2ஆம் இடத்துல வந்து இருக்கு. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 2வது இடத்துல வந்து இருக்கு. மெது உருளைகள் டயர்ஸ். டயர்ஸை வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? மெது உருளைகள். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பு தரக்கூடிய காரணங்கள்ல எத்தனாவது இடத்துல வந்து காற்று மாசுபாடு வந்து இருக்குன்னா 5ஆம் இடத்துல வந்து காற்று மாசுபாடு. ஸோ காற்றாலை மூலயமா மின்சாரம் தயாரிக்கிறதுல உலக அளவுல வந்து 5ஆம் இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்கு. இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாக்குள்ள உயிரிழப்பு வந்து இந்தியாவில் நிறைய பேர் இறப்பாங்க இல்லையா, எதுக்காக இறந்து போறாங்க என்ற இடத்துல காற்று மாசுபாடு வந்து 5ஆம் இடத்துல, அதாவது ஆக்சிடென்டால இறப்பாங்க, உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. அப்படி அந்த லிஸ்ட் அவுட்ல இந்த காற்று மாசுபாடு வந்து 5ஆம் இடத்துல வந்து இருக்குன்றத சொல்றாங்க. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு. மாசு வந்து காற்று மாசுபாடு ஆகிறதால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி வந்து குறையுது அப்படின்ட்டு யார் வந்து தெரிவிக்கிறாங்கன்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யுனிசெஃப் வந்து தெரிவிக்கிறாங்க. காற்று மாசுபடுறதால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி வந்து குறைவதாக யார் சொல்றாங்க? யுனிசெஃப் நிறுவனம் வந்து சொல்றாங்க.
முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டியில வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் என்ற கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் எந்திரங்களை வந்து பயன்படுத்தினாங்க. இப்போ வந்து அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துறாங்கன்னா ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனியை ஹைட்ரோ கார்பனை வந்து குளிர்பதனியில வந்து பயன்படுத்துறாங்கன்றத கொடுத்திருக்காங்க. இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் மூலமா நச்சுக்காற்று வந்து வெளியாச்சுன்னா என்ன ஆகும்னா ஓசோன் படலம் வந்து பாதிக்கப்படும். அதன் மூலமா சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் வந்து நேரடியாக மக்களை தாக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. இந்த காற்று மாசுபாடால என்ன நடக்குதுன்னா கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் வந்து காற்றுல வந்து இருக்கும். அப்போ மழை பொழிறப்போ அந்த மழை நீரோட இந்த கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு வந்து கலந்ததுன்னா அதை வந்து அமில மழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மழை நீரோட காற்று மாசு அடைஞ்சி அந்த காற்று மாசுல வந்து கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு வந்து இருக்கும். அது அந்த மழை தண்ணியோட மிக்ஸ் ஆகுறப்போ அது அமில மழை பெய்கிறது அப்படின்றது சொல்லுவாங்க. ஒரு மணித்துளிக்கு வந்து மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுறாங்கன்னா 12 முதல் 18 முறை. ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்றாய் நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை ஆக்சிஜனை தரக்கூடிய மரங்கள் எல்லாம் வளர்க்கணும்ன்றது சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். உலக காற்று நாளாக வந்து எப்போ ஒவ்வொரு வருஷமும் எந்த நாளை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 15 வந்து உலக காற்று நாள். ஜூன் 15 வந்து உலக காற்று நாள். அடுத்து தெரியுமான்றதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. குளோரோஃப்ளோரோ கார்பனுடைய ஒரு மூலக்கூறு வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை வந்து சிதைத்து விடும். மென்துகளாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் மொட்டை மாடி தனி இரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம் இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன். இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யாருன்னா தேவகோட்டை வா மூர்த்தி. அடுத்து பாருங்க, தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை ஏற்றியவர் யாருன்னா மாணிக்கவாசகர். திருப்பாவையை ஏற்றியவர் யாருன்னா ஆண்டாள். ஸோ இந்த திருப்பாவை பாடல்களை வந்து தாய்மொழியில வந்து எழுதி வைத்து பாடுறாங்களா. ஸோ எந்த நாட்டில் தாய்லாந்துல மன்னர் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவையும் திருப்பாவையும் அவங்களுடைய தாய்மொழியில எழுதி வைத்து பாடுறாங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செய்தியை சொன்னவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள் வந்து ஒன்றே உலகம் என்றதுல குறிப்பிட்டிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்க? தனிநாயகம் அடிகள். எந்த மன்னர் வந்து திருவெம்பாவை திருப்பாவை வந்து அவங்களுடைய தாய்மொழியில வந்து எழுதி வைத்து பாடுவாங்கன்னா தாய்லாந்து மன்னர் வந்து முடிசூட்டு விழாவில் வந்து பாடுவாங்க. தாஜ்மஹால் வந்து வெள்ளை பளிங்கு கற்களால் வந்து கட்டியிருப்பாங்க. எந்த நூற்றாண்டுலன்னா 17ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டியிருப்பாங்க. அந்த பளிங்கு கற்கள் வந்து மஞ்சள் பழுப்பு என நிறம் மாறி மாறி வந்து காட்சியளிக்கும். அடுத்து வந்து காற்றேவா பாரதியாருடைய கவிதை வரிகள் வந்து கொடுத்திருப்பாங்க. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். காற்றின்றி அமையாத உலக உயிர் இயக்கம் என்பதையே வெவ்வேறு கோணங்கள்ல காலந்தோறும் வந்து கவிஞர்கள் வந்து பாடி வர்றாங்கன்றது குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா நீரின்றி அமையாத உலகு என்று சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல் வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னுட்டு யார் வந்து வரிகளை ஏற்றிருக்கா? பாரதியார் வந்து ஏற்றிருக்காங்க. இந்த கவிதை வந்து பாரதியார் கவிதைகள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. மயலுறுத்து அப்படின்னா மயங்க செய். மயலுறுத்துன்னா மயங்க செய். பிராணரசம் அண்ணா உயிர்வலி. பிராணரசம் அண்ணா உயிர்வலி. லயத்துடன் சீராக.
நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்ட்டு யாரு சொல்லுவோம்னா பாரதியார். சிந்துக்கு தந்தை யாருன்னா பாரதியார். மகாகவி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதியார். இவர் எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை கொண்டு வந்தவரும் பாரதியார் தான். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் பாரதியாருடைய காவியங்கள். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதி நூல்களையும் ஏற்றிருக்காரு. ஸோ கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி குழந்தைகளுக்கான நீதி பாடல்கள். இந்தியா சுதேசி மித்திரன் இதழ்கள்ல ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. ஸோ இந்தியா சுதேசி மித்திரன் இதழ்கள்ல ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. பாட்டுக்கொரு புலவன் என அறியப்படுபவர் யாருன்னா பாரதியார். பாட்டுக்கொரு புலவன், சிந்துக்கு தந்தை, நீதி துயில் நீக்க பாடி வந்த நிலா, இதெல்லாம் யாருன்னா பாரதியார். அடுத்து வசன கவிதை, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. வசன கவிதை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் தான் வசன கவிதை. இந்த வசன கவிதையை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ரோஸ் பொயட்ரி அல்லது ஃப்ரீவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீவர்ஸை தமிழ்ல பாரதியார் அறிமுகம் படுத்துறாரு. இந்த வசன கவிதைக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா புது கவிதை என்ற வடிவம் உருவாச்சு. புது கவிதை என்றது உருவாக காரணமே பாரதியார் அறிமுகப்படுத்திய வசன கவிதை. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது தாம் தருகிட தக்க ததுங்கிட தித்தும் அண்டம் சாயுது பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட. இந்த பாடல் வரிகள் இயற்றியவர் யாருன்னா பாரதியார். அடுத்து முல்லைப்பாட்டை இயற்றியவர் யாருன்னா நப்பூதனார். 10 பாட்டு நூல்கள்ல வரக்கூடிய ஒரு பாட்டு தான் முல்லைப்பாட்டு. நல்லோர் விருச்சி கேட்டல், நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடுகிமில் பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளிகொண்டு நறுவி முல்லை அரும்பு அவில் அலறி தூவி கை தொழுது பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்ப சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையால் கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னோ வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். ஸோ இந்த பாடல் வரிகள் முல்லைப்பாட்டுல இடம்பெற்றிருக்கு. நனந்தலை உலகம் அண்ணா அகன்ற உலகம், நேமி அண்ணா சக்கரம், கோடு அண்ணா மலை, கொடுஞ்செலவு அண்ணா விரைவாக செல்லுதல், நறுவி அண்ணா நறுமணமுடைய மலர்கள், தூவி அண்ணா தூவி, விருச்சி அண்ணா நற்சொல், சுவல் அண்ணா தோல். இலக்கண குறிப்பு. மூதூரன்னா முதுமையான ஊர், பண்புத்தொகை இல்லைன்னா முதுமை குட்டல் ஊரனும் பிரிக்கலாம். பண்புத்தொகை உருத்துயர், உருத்தும் துயர், உருத்துகின்ற துயர், முக்காலத்திற்கும் பொருந்துற மாதிரி வந்தா வினைத்தொகை. கை தொழுதுன்னா கையால் தொழுது, ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்ததால 3ஆம் வேற்றுமை தொகை. இந்த மறைந்து வருதான் தொகைன்னு சொல்லுவோம், தொக்கி வருதன்னு சொல்லுவோம். தடக்கை என்றது உரிச்சொல் தொடர். விருச்சி அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு செயல் செய்ய போறோம்னா அது நன்மையில முடியுமா தீமையில முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத ஊர் பக்கமா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிட்டுட்டு மற்றவங்க என்ன பேசுறாங்கன்னுட்டு கூர்ந்து கவனிப்பாங்களாம். அப்போ மற்றவங்க நல்ல விஷயத்த பேசுனாங்கன்னா இவங்க செயல் நல்லபடியா முடியும்னுட்டும், சப்போஸ் அவங்க தீமையா ஏதாவது பேசுறாங்கன்னா இவங்களுடைய செயலும் தீயதாய் முடியும் அப்படின்னுட்டும் பொருள் கொள்வாங்கன்றத கொடுத்திருக்காங்க. விருச்சி அப்படின்னா என்னன்றதை கொடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து
வந்து பாத்தீங்கன்னா முல்லை பத்தி கொடுத்திருக்காங்க. முதற் பொருள் எதோ சொல்லுவோம், நிலம் பொழுததான் வந்து முதற் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். நிலம் வந்து இங்க முல்லைக்கான நிலம் வந்து காடும் காடு சார்ந்த இடம். பொழுது வந்து பெரும்பொழுது சிறும்பொழுது. முல்லைக்கான பெரும்பொழுது வந்து கார்காலம் ஆவணி புரட்டாசி. முல்லைக்கான சிறுபொழுது வந்து மாலை. கருப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா முல்லையில வந்து நீர் வந்து குறுஞ்சுனை நீர், காட்டாறு, மரம் வந்து கொன்றை காயா குருத்தம் மரம், பூ வந்து முல்லை பிடவம் தோன்றிப்பூ. உரிப்பொருள் வந்து இருத்தல் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல். ஸோ முல்லைக்கான உரிப்பொருள் வந்து இருத்தல் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல். 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று முல்லைப்பாட்டு. எத்தனை அடிகள் வந்து இருக்கு முல்லைப்பாட்டுலன்னா 103 அடிகள் வந்து கொண்டது. முல்லைப்பாட்டு எந்த பாவால ஏற்றப்பட்டதுன்னா ஆசிரியப்பா. ஸோ இந்த 10 பாட்டு நூல்கள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவால் தான் ஏற்றப்பட்டிருக்கும். உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து தனியா அந்த 10 பாட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்துட்டு எந்த பாவால ஏற்றப்பட்டதுன்னு கேட்கிறான். ஸோ ஆசிரியப்பா. ஸோ 10 பாட்டு நூல்கள் எல்லாமே வந்து எந்த பாவால ஏற்றப்பட்டிருக்குன்னா ஆசிரியப்பா. அது வந்து சைட்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை ஏற்றியவர் யாருன்னா நப்பூதனார். இவர் யாருடைய மகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி பூம் பட்டணத்துல பொன் வணிகம் செஞ்சிட்டு இருந்தவருடைய மகன் தான் வந்து நப்பூதனார். நப்பூதனார் யாருடைய மகன்னா காவேரி பூம் பட்டணத்து பொன் வணிகனார் மகன். அடுத்து வந்து புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம். சோ இப்ப நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல கூட இவரை பத்தி கேட்டிருப்பாங்க. சோ முக்கியமான டீடைல் வந்து பார்த்துருவோம். கப்பித்தான் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைமை மாலுமி, கேப்டன். கப்பித்தான்னா தலைமை மாலுமி, கேப்டன். தொங்கான்ன்றது கப்பல். தொங்கான்னா கப்பல். புயலுக்கு வந்து பெயர் வைக்கிறாங்க. அது ஏன் பெயர் வைக்கிறாங்கன்னா அந்த புயலுக்கு இப்போ ஒரு பெயர் வச்சாங்கன்னா அது மூலமா அந்த பெயரை வந்து பயன்படுத்தி புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்காக புயலின் பெயர்கள் வந்து உதவும் என்றதை குறிப்பிடுறாங்க. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய நடைமுறை வந்து எப்பத்துல இருந்து தொடங்கியதுன்னா 2000. ஸோ 2000ல இருந்து தொடங்கியிருக்கு. ஸோ வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை வந்து எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2000ல இருந்து. புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எப்பத்துல இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை வந்து பட்டியலிட்டுள்ளது அப்படின்னா 2004 செப்டம்பர்ல இருந்து. 2004 இந்த புயல்களுக்கு வந்து பெயர் வந்து எந்தெந்த நாடு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காருன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பக்கத்துல இருக்கக்கூடிய வங்காளதேசம், மியான்மர், அடுத்து வந்து பாகிஸ்தான், இலங்கை, மாலத்தீவு அரபிக்கடல்ல இருக்கும், இலங்கை வந்து வங்காள விரிகுடால வந்து இருக்கும். அடிஷ்னலா நம்ம ஓமன், தாய்லாந்து வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு நாடும் 8 பெயர்களா மொத்தம் 64 பெயர்கள். 8 நாடுகள், ஒவ்வொரு நாடு 8ன்னா இப்போ 8 64. ஸோ 64 பெயர்களை வந்து பட்டியலிட்டிருப்பாங்க. ஸோ இந்த எந்த வருஷத்துல இருந்து இந்த பெயர் வைக்கிறத வந்து பட்டியலிட்டாங்கன்னா 2004 செப்டம்பர் 64 பெயர்கள். இந்தியா வந்து பரிந்துரைத்த பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். ஜல்லன்னா 4 பூதங்கள். லெஹர் அண்ணா அதனுடைய பொருள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அலை. லெஹர் அண்ணா அலை. மேக், சாகர், வாயு போன்ற பெயர்கள் வந்து இதுக்கப்புறம் வரும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. கஜா புயல் வந்து யார் பரிந்துரைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கை. பேட்டி என்ற புயல் பெயர் யார் பரிந்துரைத்ததுன்னா தாய்லாந்து. அடுத்து வந்து இடம்புரி புயலும் வலம்புரி புயலும் என்றதை வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து காற்று வந்து வீசுதுன்னா மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்தை நோக்கி வந்து வீசும் என்றத சொல்லியிருக்காங்க. வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கில் இருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும். இப்ப காத்து வீசுதுன்னா புவி வந்து என்ன பண்ணுமா, அதன் அச்சுல வந்து நம்ம பூமி சுத்திட்டே இருக்கோம் இல்லையா, அது வந்து மேற்கில இருந்து கிழக்காக சுழல்கையில வந்து அதை வந்து மாத்தி விடும். அந்த காற்றினுடைய போக்கையே வந்து மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து வந்து நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலம்புறமாக திருப்பும். ஸோ நிலநடுக்கோட்டுல வடக்கு வலம்புறம், வடது வலம்புறம், தெற்கு பகுதியில வீசும் காற்று வந்து இடம்புறமாக திருப்பி விடும்ன்றத சொல்லியிருக்காங்க. எது புவி வந்து அது போல பண்ணுன்றத குறிப்பிடுறாங்க. வங்கக்கடல்ல வீசும் புயலும் அமெரிக்கா, ஜப்பான், சீனாவை தாக்கும் புயல்களும் வந்து என்ன புயல்கள்னா இடம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வந்து என்ன புயல்னா வலம்புரி புயல்கள். வலம்புரி புயல்கள். இந்த இடம்புரி புயல்கள் வலம்புரி புயல்கள்ன்றத யாரு வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்பாட் குஸ்டாவ் கொரியாலிஸ் என்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு கணித வல்லுனர். எப்ப கண்டுபிடிச்சாருன்னா 1835 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு. ஸோ அதை கண்டுபிடிச்சவரான கொரியாலிஸ், அவருடைய பெயரே வந்து புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு அன்னிட்டு பெயர் வந்து வச்சிருக்காங்க. இந்த கொரியாலிஸ் விளைவு வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா காஸ்பர்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ். எப்போன்னா 1835. அடுத்து வந்து பாருங்க, பிளவான்ன்றது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய இடமா. பறவை மீன் அவுலியா மீன்ன்றது மீன் வகை. மீன் கொடுத்திருக்கிறதால தெரியும். ஸோ பறவை அவுலியான்றது ஒரு மீன் வகை. பிளவான்ன்றது இடம் எங்க இருக்குன்னா இந்தோனேஷியாவில் வந்து இருக்கு பிளவான். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஸோ இதுதான் கேட்டிருந்தாங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுன்னா புயலிலே ஒரு தோணி. இதை ஏற்றியவர் யாருன்னா பா. சிங்காரம். இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்கு ஆசிய போர் வந்து மூண்டது. அந்த சூழல்ல மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு தான் இந்த புதினோன்றது சொல்லியிருக்காங்க. கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி தான் வந்து நம் பாடமாக வந்து கொடுத்திருக்காங்க. பா. சிங்காரம் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். இவர் வந்து வேலைக்காக இந்தோனேஷியா வந்து போறாரு. போனவர் மறுபடியும் திரும்பி இந்தியா வந்து எங்க வந்து பணி செய்யறாருன்னா தினத்தந்தி நாளிதழ்ல வந்து பணி செய்யறாரு. அன்றைய காலகட்டத்துல வந்து மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக அவர் சேமித்து வைத்த ரூபாய் எவ்வளவு வந்து கொடுத்தாருன்னா 7.5 லட்சம் ரூபாயை வந்து மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்திருக்காரு. பளபளப்பளவின் பயங்கிழு கொல்லி என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா அகநானூர்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த கொல்லி என்ற வார்த்தை வந்து எந்த இடத்தை குறிக்குதுன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லி மலையை வந்து குறிக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொகைநிலை தொடர்கள். சொற்றொடர். சொற்றொடர்னா என்ன? சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தான் வந்து சொற்றொடர்னு சொல்லுவோம். இதை தொடர் அப்படின்னுட்டு குறிப்பிடுவோம்ன்றத சொல்லியிருக்காங்க. இதுல தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னன்னா ஒரு பெயர் சொல்லோட வினைச்சொல் சேருது, இல்ல ஒரு பெயர் சொல்லோட பெயர்ச்சொல் வந்து சேரும் போது அந்த ரெண்டுமே சேருது இல்லையா. பெயர் சொல்லோட வினை சேர்ந்தாலும் சரி, இல்ல பெயர் சொல்லோட பெயர் சேர்ந்தாலும் சரி, அதனுடைய இடையில வேற்றுமை விருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி என்ன தொக்கி தொகை அப்படின்னாவே அது மறைந்து வருதுன்னு அர்த்தம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம்ன்றத குறிப்பிட்டிருக்காங்க. கரும்பு தின்றான்னா கரும்பை தின்றான். ஐ என்ற உருவு வந்து மறைந்து வந்ததால இந்த கரும்பு தின்றான்ன்றது ஒரு தொகைநிலை தொடர் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். அந்த 6 வகை என்னென்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்ட்டு தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னா வேற்றுமை உருபு. ஸோ ஐயால் கூ இன்னது கண் அப்படின்ட்டு உருபுகள், வேற்றுமை உருபுகள் இருக்கு இல்லையா, அது வந்து மறைந்து வந்தா அது வந்து தொகை. தொகைன்னா தொக்கி வருது, தொக்கி வருதுன்னா மறைந்து வருது, அப்படி வந்தா அது வந்து வேற்றுமை தொகை. மதுரை சென்றார்ன்றது மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வரும். அப்போ கூ என்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்ததால இந்த மதுரை சென்றார்ன்றது வேற்றுமை தொகை. சோ கூ என்ற உருவு மறைந்து வந்ததால இது எப்படி எக்ஸாக்டா சொல்லணும்னா எப்படி சொல்வோம்? 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்றத குறிப்பிடுவோம்.
ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஐயால் கூ இன்னது கண் ஆகியவற்றில் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவதுதான் வந்து வேற்றுமை தொகை எனப்படும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இந்த வேற்றுமை தொகையிலேயே வந்து உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்றது வரும். அது எப்போ வரும்னா, வேற்றுமை உருவும் மறைந்து வரும், அதோட ஒரு வார்த்தையும் மறைந்து வந்துச்சுன்னா அப்போ வந்து உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்றதை பயன்படுத்துவோம். தேர் பாகன்னா தேரை ஓட்டும் பாகன். இங்க தேரை ஐ என்ற வேற்றுமை உருவு மறைந்து ஓட்டும் என்ற அந்த பயனும் பயன்படக்கூடிய வார்த்தையும் வந்து மறைந்து வருது இல்லையா. தேர் பாகன்னா தேரை ஓட்டக்கூடிய பாகன். அப்போ ஓட்டும் என்ற பயன் தரக்கூடிய வார்த்தையும் மறைந்து வர்றதால இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். தேர் பாகன் என்றது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகை. அடுத்து தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு. சோ கூ என்ற வேற்றுமை உருவு மறைந்து வருது, செய்யும் என்ற பயன் தரக்கூடிய வார்த்தையும் மறைந்து வர்றதால கூ என்றது நான்காம் வேற்றுமை உருவு. அப்போ நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகை. சோ இப்போ நான் சொல்ற இலக்கணம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து அதை பார்த்துட்டு வந்து ரிவிஷனுக்கு மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். அடுத்து வந்து வினைத்தொகை. வினைத்தொகையில என்னன்னா, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை. நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வினைத்தொகையில வந்து காலம் வந்து காட்டாது, முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வந்து அது வந்து வினைத்தொகை. காலம் கடந்த பெயரச்சமே வந்து வினைத்தொகை ஆகும். ஸோ வீசு தென்றல் கொல் களிறு. ஸோ இங்க களிறுன்னா யானை. ஸோ வீசு தென்றல்ன்றது முக்காலத்துக்கும் பொருந்தும். பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று. இது போல முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வந்ததுன்னா அது வந்து வினைத்தொகை. கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு. ஸோ முக்காலத்திற்கும் பொருந்தும்படி வந்ததுன்னா அது வந்து வினைத்தொகை. வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்கள்லேயே வினைத்தொகை அமையும். சோ வீசு என்றது வினை, அடுத்து வந்து தென்றல் என்றது அது வந்து ஒரு பெயர் சொல்லுதானே. சோ இப்படிதான் வினைப்பகுதிக்கு வினைக்கு அடுத்து வந்து ஒரு பெயர் சொல் வந்து அமையும். அப்படி அமைகிற இடத்துலதான் வந்து வினைத்தொகை வந்து வரும்ன்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து பண்பு தொகை வந்து பாத்தீங்கன்னா, நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்துவதுதான் வந்து பண்பு தொகை. மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை ஆகும். சோ நம்ம வந்து நம்மளுக்கு ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்திருப்பாங்க, பிரிச்சா செங்கடல்னா செம்மை குட்டல் கடல், பிரிச்சா மை வருதுன்னா அது பண்பு தொகை அப்படின்னுட்டு. அது மட்டும் இல்லாம ஆகிய ஆணை, இப்ப செங்கடல்னா செம்மையான கடல் அப்படின்னு எழுதலாம், செம்மையாகிய கடல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆகிய ஆணை என்னும் பண்புருவுகளும் மறைந்து வர்றது பண்பு தொகை. செங்காந்தல் செம்மையாகிய காந்தல், வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி, இன்மொழி இனிமையான மொழி. சோ இதெல்லாம் வந்து பண்பு தொகை. அடுத்து வந்து இரு பெயரட்டு பண்பு தொகை. சோ அங்க எப்படி வந்து வேற்றுமை தொகை கீழே உருவும் பயனும் உடன்தொக்க தொகை பார்த்தோமோ அதே போல இங்க பண்பு தொகை கீழே இரு பெயரட்டு பண்பு தொகை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த இரு பெயரட்டு பண்பு தொகை என்னன்னா, சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னும் வந்து நடுவுல இடையில வந்து ஆகிய என்ற பண்புருவு தொக்கி வருது, தொக்கின்னா மறைந்து வருதுன்னா அது இரு பெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, மார்கழி திங்கள். திங்கள்னா மாதம்ன்றது தெரியும், இது வந்து பொது பெயர். திங்கள்ன்றது மாதம், 12 மாதங்கள் இருக்கு. ஸோ 12 மாதங்களுக்கும் பொதுவாக வரக்கூடியது திங்கள். மார்கழி என்ன பர்டிகுலரா அந்த மார்கழி மாசத்தை மட்டும் குறிப்பிடுறாங்க, மார்கழி திங்கள். ஸோ அப்போ சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்ததுன்னா அதை வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகை. சாரை பாம்பு, பாம்புன்றது பொது, பாம்புல எத்தனை வகை இருக்கு, இப்போ பர்டிகுலரா சாரை பாம்பு சொல்றாங்கன்னா அது வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகை. ஊமை தொகை. சோ ஊமைக்கும் பொருளுக்கும் இடையில ஊம உருவு மறைந்து வந்தா அது ஊமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். மலர்கை என்ன மலர் போன்ற கை, அது வந்து ஊமை தொகை. அடுத்து வந்து பாருங்க உம்மை தொகை. இரு சொற்களுக்கும் இடையிலையும் இறுதிலையும் என்ற இடைச்சொல் வந்து மறைந்து வருதுன்னா அது உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த உம்மை தொகை வந்து 4 அளவு பெயர்கள்ல வரும்னு சொல்றாங்க. எங்கெங்கெல்லாம் வரும்னா, எண்ணல் எண்ணிக்கை, எடுத்த
எடுத்தல், இந்த எடுத்து கிலோ வெயிட் எல்லாம் பார்ப்போம் இல்லையா அது. முகத்தல்னா இந்த லிக்விட் ஐட்டம் வந்து முகப்போம் இல்லையா அது. நீட்டல்னா மீட்டர். ஸோ இது போல 4 அளவு பெயர்கள்ல வந்து உண்மை தொகை வந்து வரும். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்ற 4 அளவு பெயர்கள்ல வந்து உண்மை தொகை வரும். அண்ணன், தம்பி. ஸோ எண்ணிக்கையை குடிக்கிறாங்களா, அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒருத்தர். அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும், இது வந்து உண்மை தொகை. அடுத்து வந்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேல வந்து பார்த்தோம் இல்லையா, வேற்றுமை தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, வினைத்தொகை, இதுல எல்லாம் உருபுகள் வந்து வந்தா இதெல்லாம் வரும்னு பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் இல்லாம வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவதுதான் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு சட்டை பேசினார். சோ இந்த சிவப்பு சட்டை பேசினார் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தா 5 அன்மொழி தொகைகளுக்கு ஏதாவது பொருந்ததுன்னா பொருந்தாது. சிவப்பு சட்டை பேசினார்னா சிவப்பு சட்டை அணிந்த மனிதர் வந்து பேசியிருப்பாரு, அப்போ இது அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தாருன்னா முறுக்கு மீசையுடைய ஒரு பர்சன் வந்து வந்திருப்பாரு, அப்போ இது வந்து அன்மொழி தொகை. அடுத்து பாருங்க, கற்றவை கற்றபின் வண்ணமிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன தொகை இலக்கணம் வந்து கேட்டிருக்காங்க. அன்பு செல்வன் என்பது இரு பெயரட்டு பண்பு தொகை. செல்வன் என்றது பொது பெயர், அன்பு என்றது சிறப்பு பெயர். சோ சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்தா இரு பெயரட்டு பண்பு தொகை. அடுத்து தொடுதிரை. தொடுதிரை, தொடும்திரை, தொடுகின்ற துறை, முக்காலத்துக்கு பொருந்தும் மாதிரி வந்தா வினைத்தொகை. அடுத்து வந்து பாருங்க, மோர்பானை. மோரை உடைய பானை, ஐ என்ற உருவும் உடைய என்ற பண்பும் வார்த்தையும் மறைந்து வர்றதால 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து மோர் கொடுக்கவும் மோரை கொடுக்கவும், ஐ என்ற வேற்றுமை உருவு மட்டும் மறைந்து வர்றதால 2ஆம் வேற்றுமை தொகை. வெண்டைக்காய். காய் என்றது பொது பெயர், வெண்டை என்றது சிறப்பு, அப்போ இரு பெயரிட்டு பண்பு தொகை. மோர் குழம்புக்கு, மோரால் ஆன குழம்பு. மோர் குழம்புன்னா மோரால் ஆன குழம்பு, ஆல் என்றது 3ஆம் வேற்றுமை உருவு, மோரால் ஆன என்ற பயன் தரக்கூடிய வார்த்தையும் மறைந்து வர்றதால 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. தங்க மீன்கள், தங்கம் போன்ற மீன்கள், ஊமை தொகை. தண்ணீர் தொட்டி, தண்ணீரை உடைய தொட்டி, ஐ என்ற உருவும் மறைந்து வருது, உடைய என்ற பயன் தரக்கூடிய வார்த்தையும் மறைந்து வர்றதால 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து பாருங்க, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். இதுல வந்து என்ன நயங்கள் இடம்பெற்றிருக்குன்னா, மோனை எதுகை, இயைபும் வந்து இருக்கு, பாடுகிறோம் கூறுகிறோம் அந்த ரோம் ரோம் முடியறதால, பட் ஆப்ஷன்ல அது இல்லாததால மோனை எதுகை. அடுத்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் என்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் கிடையாது, முதலிடம் வந்து பெறுது, அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் வந்து நம்ம தமிழர்கள் என்ற கூற்று வந்து சரி, அப்போ 1, 3 சரி. பாடு இமில் பனிக்கடல் பருகி, இந்த பாடல் வரிகள் வந்து முல்லைப்பாட்டுல வந்து இடம்பெற்றிருக்கும். இதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகுதல் என்ற அறிவியல் செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பெரிய மீசை சிரித்தார் என்பது அன்மொழி தொகை. கொண்டல் அண்ணா கிழக்கு, கோடை அண்ணா மேற்கு, வாடை அண்ணா வடக்கு, தென்றல் அண்ணா தெற்கு. அடுத்து பாருங்க, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. ஸோ இது வந்து கண்ணதாசனுடைய பாடல் வரிகள், திரைப்பட பாடலாகவே வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அந்த இடம் காற்றேவா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகின்றாய், பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகின்றாய், புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகின்றாய், எங்களிடம் வந்தால் மட்டுமே அழுக்காகி விடுகின்றாய், மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன.
கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாளம் இடுகின்றன. வயலின் பச்சை பயிர்கள் நீ வந்தால் மட்டுமே ஆனந்த நடனம் ஆடுகின்றன. நீ என்ன குதூகலமா, கொண்டாட்டமா, கோலாகலமா? நெடு நாட்களாகவே எனக்கு ஒரு சந்தேகம். விளக்குகளில் இருந்து பறிக்கும் சுடர்களை, பூக்களில் இருந்து திருடும் நறுமணத்தை, வீணையில் இருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாய்? இந்த பாடல் வரிகள் யாருடையதுன்னா அப்துல் ரகுமான். அப்துல் ரகுமான். அடுத்து வந்து பாருங்க, சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. நான் இதுல வந்து அதுக்கான இலக்கண குறிப்பு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீரிப்பாம்பு, கீரிப்பாம்பு வந்து உம்பை தொகை, கீரியும் பாம்பும். இது வந்து ஒரு தொடரா மாத்தணும்னா என்ன சொல்லுவோம், நானும் என் தங்கையும் கீரியும் பாம்பும் போல சண்டை போட்டுப்போம். அப்படிதான் வந்து தொடர்ல அமைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் நீங்க வந்து இலக்கண குறிப்பு வந்து சொல்லியிருக்க, நீங்க வந்து மீதியை ட்ரை பண்ணி பாருங்க. முத்துப்பல்லன்னா என் தங்கச்சி வந்து பற்கள் வந்து என் தங்கச்சிக்கு வந்து முத்துப்பல், அதனால அவ சிரிச்சா அழகா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தொடரை வந்து அமைக்கலாம். இன்சொல் என்றது பண்பு தொகை. எழுகதிர் என்றது வினைத்தொகை. எழுகதிர், எழும் கதிர், எழுகின்ற கதிர் முக்காலத்துக்கும் வரும். கீரியும் பாம்பும், என்றது மறைந்து வந்ததால உண்மை தொகை. பூங்குழல் வந்தாலன்னா இது வந்து அன்மொழி தொகை வந்து வருது. இதை எப்படி வந்து விரிந்த பொருளை தரோம்னா, பூ போன்ற கூந்தலையுடைய பெண் வந்தாள். இங்க வந்து குழல் என்றது எதை குறிப்பிடுதுன்னா கூந்தலை வந்து குறிப்பிடுது. அப்போ பூங்குழல் வந்தாலன்னா பூ போன்ற கூந்தலையுடைய பெண் வந்தாள் அப்படின்ற ஒரு விரிந்த பொருளை தரும். அப்படி வர்றது வந்து அன்மொழி தொகை. மலை வாழ்வார்னா மலைக்கண் வாழ்வார். மலை வாழ்வார்னா மலைக்கண் வாழ்வார். கண்ன்றது 7ஆம் வேற்றுமை உருவு. அப்போ 7ஆம் வேற்றுமை தொகை. முத்துப்பல்னா முத்து போன்ற பல். முத்துப்பல்னா முத்து போன்ற பல் ஊமை தொகை. அடுத்து பாருங்க, பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகளை பத்தி யார் சொல்லியிருக்காங்கன்னா கோவை இளஞ்சேரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பூவுண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் பார்ப்பதற்கே அரியவா இருக்கும் மலர்கள் எதுன்னா ஆலமலர், பலாமலர். பூ வந்து இருக்கு ஆனா பாக்குறதே வந்து ரொம்ப கஷ்டம்னுட்டு எந்தெந்த மலர்கள்னா ஆலமலர், பலாமலர். நம்ம எல்லாருமே வந்து எங்கேயாவது போகும்போது பலாப்பழம் பார்த்திருப்போம், பட் பலாப்பழம் பூவை வந்து பார்த்திருக்க மாட்டோம். அதே போல ஆலமரத்துல வந்து ஒரு சில காய் வந்து காய்க்கும், குட்டி குட்டியா அந்த ரெட் கலர் சம்திங், ப்ரௌன் கலர் சம்திங் இருக்கும், அதை பார்ப்போம். பட் அதனுடைய பூக்களை வந்து பார்த்திருக்க மாட்டோம், பார்க்கறதே அரிதா இருக்கும். ஸோ ஆலமலர், பலாமலர். மலர் உண்டு, பெயரும் உண்டு, ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் என்ன மலர்னா சுள்ளி மலர், பாங்கர் மலர். அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் எதுன்னா அத்தி, ஆலம், கொழுஞ்சி, பலா. பயன்பாடு நாற்றம் மக்களது விருப்பில் இடம்பெறாமை பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்டு மலரில் சில எளியவையை வந்து ஆகின்றன. அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறி, பூளை, வேலை, உமத்தன், கள்ளி, முருங்கை. அடுத்து இலுப்பை பூக்கள் எப்படி இருக்கும்னா இனிப்பா இருக்குமா. இது வந்து கரடிகளுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு இதுன்றத சொல்றாங்க. பாதிரி பூ வந்து குடிநீருக்கு தன்னுடைய மனத்தை வந்து ஏற்றும் அப்படின்னு சொல்றாங்க. மூங்கில்ல வந்து பூ இருக்கான், அது காய் தோன்றி கனியாகி அதுல இருந்து ஒரு வகை அரிசி வந்து தோன்றும், அதுதான் வந்து மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்றாங்கன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி இந்த டீட்டெயில் எல்லாம் யாரு சொல்லியிருக்காங்கன்னா கோவை இளஞ்சேரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இளஞ்சேரன். அரிய மலருடைய இலக்கண குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பு பெயரச்சம். அரிய அப்படின்னு அந்த ஆ சவுண்ட்ல முடிஞ்ச பெயரச்சம்னு சொல்லுவோம். ஊ சவுண்ட்ல வந்து முடிஞ்சா வந்து அதை வினையச்சம்னு சொல்லுவோம். இதுல அரிய மலர் அப்படின்னும் போது அது வந்து குறிப்பு பெயரச்சம். அடுத்து பாரதியின் வசன நடை, இந்த சிட்டுக்குருவி, அதை வந்து அந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க. பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாருன்னா சிறிய தானியம் போன்ற மூக்கு இருக்கும், சின்ன கண்கள், சின்ன தலை, வெள்ளை கழுத்து உடைய இதுவெல்லாம் எங்க வீட்டுல 2 உயிர்கள் இருக்கு, அது வந்து சின்ன குழந்தையினுடைய கையிலேயே அடைக்கலாம், அதுதான் வந்து சிட்டுக்குருவிகள், ஒரு ஆண் சிட்டுக்குருவி ஒரு பெண் சிட்டுக்குருவி இருக்குன்றதை சொல்லியிருப்பாங்க. ஸோ பாரதியின் இது வந்து வசன நடை என்றதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாருங்க, முதல் 2 நீக்கினாலும் வாசனை. இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுமான்னா இல்லை, பட் இதுல இருக்குன்றதால ஆப்ஷன் இருக்குன்றதால தெரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து 5th ஒன் வந்து ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன்னும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பழமைக்கு எதிர்ச்சொல் வந்து நம்மளுக்கு தெரியும் புதுமை அப்படின்ட்டு. அடுத்து வந்து இருக்கும்போது
உருவமில்லை இல்லாமல் உயிரினம் இல்லை என்ன அது வந்து காற்று. 4 எழுத்துல வந்து கண் சிமிட்டும், கடை 2ல வந்து நீந்தி செல்லும்னா விண்மீன். அடுத்து ஓர் எழுத்தில் சோலை, கா அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து சோலையை வந்து குறிக்கும். அதே 2 எழுத்தில் வனம் அப்படின்னா காடுன்றது வனம். ஸோ அதை வந்து பொருத்தி வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து அகராதியில் காண்க, அகன் சுடர்னா அகன்ற சுடர் அப்படின்ற பொருளை வந்து கொடுக்கும். அகல் என்பதனுடைய திரிபு தான் வந்து அகன். இப்போ அறம் அரண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல அந்த அகல் என்பதனுடைய திரிபு தான் வந்து அகன். அகன் சுடர்னா அகன்ற சுடர். ஆற்களி என்ன கடலை குறிக்கும், ஆரவாரத்தை குறிக்கும், பேரொலியை குறிக்கும், மலையை கூட வந்து மலை ரெயினையும் குறிப்பிடுவாங்க. கட்புல்ன்றது ஒரு புலவன், கட்புல்லன்னா ஒரு புலவன். கொடுவாய் என்றது புலியை குறிக்கும், மிருகத்தையும் வந்து குறிக்கும் கொடுவாய். திருவில்னா இந்திர வில், திருவில்னா இந்திர வில். கலைச்சொல் அறிவோம். ஸ்டோம் அண்ணா புயல், டொர்னடோ அண்ணா சூறாவளி, டெம்பஸ்ட் அண்ணா பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் அண்ணா நிலக்காற்று, சீ பிரீஸ் அண்ணா கடற்காற்று, வேர்ல்விண்ட் அண்ணா சுழல் காற்று. குயில் பாட்டை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். அதுவும் அந்த பறவை போலன்றது சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை வந்து எஸ் ராமகிருஷ்ணன். உலகின் மிக சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து வந்து இயல் 3, இது வந்து தனி ஒரு வீடியோவை வந்து பார்ப்போம். தேங்க்யூ.